ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 19ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் கால நேமிக்கும் இடையிலான போர். நாரத மாமுனிவர் கூறினார். கடும் கோபம் கொண்ட கால நேமி அவர்களின் உண்மையான வடிவங்களை அடையாளம் காணவில்லை. நிமி எனும் அந்த மாபெரும் தைத்தியரை, அசுர வீரரை அவன் ஒரு தேவர் என்று தவறாக கருதினான். எனவே மிகுந்த திறமையுடனும் வேகத்துடனும் அந்த வீரனின் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு கர்ஜித்தான். அப்போது நிமி மிகுந்த வலிமை படைத்த காலநேமியை நோக்கி இவ்வாறு கூறினார். காலநேமி, நான் நிமி. என்னை ஒரு தேவர் என்று நினைத்து கொன்று விடாதே. இந்த போரில் மயக்கமுற்றிருக்கும் நீ தேவர்களாலும் வெல்ல முடியாத உன் சொந்த இனத்தை சேர்ந்த 10 கோடி அசுரர்களை தேவர்கள் என்று தவறாக எண்ணி ஏற்கனவே கொன்றிருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்வாய். எனவே விரைவாக செயல்படும். மற்ற அனைத்து ஆயுதங்களையும் முறியடிக்கும் வல்லமை கொண்ட பிரம்மாஸ்திரத்தை ஏவுவாயாக. அவனால் உண்மையை உணர்த்தப்பட்ட அந்த தைத்தியன் கலக்கமடைந்து அவனை விடுவித்தான். உடனே அவன் பிரம்மாஸ்திரம் பூட்டப்பட்ட ஒரு அம்பை முறைப்படி ஏவினான். அப்போது அந்த பிரம்மாஸ்திரம் வானத்தில் மிகவும் அற்புதமாக ஜொலித்தது. தேவர் படைகள் அனைத்தும் அச்சமும் பரபரப்பும் அடைந்தன. பிரம்மாஸ்திரத்தால் எதிர்க்கப்பட்டதால் சம்பரனின் அஸ்திரம் செயலற்றது. தனது அஸ்திரம் முறியடிக்கப்பட்டதைக் கண்டு சூரிய தேவர் கோபமடைந்தார். அவர் ஒரு பெரும் இந்திரஜாலத்தை மாயையை மேற்கொண்டு தனது உடலை மிகவும் பயங்கரமானதாக மாற்றிக்கொண்டார். வெடித்து சிதறும் கண்ணை பறிக்கும் கதிர்களின் திரளால் 3 உலகங்களையும் அவர் ஆக்கிரமித்தார். அந்த இறைவன் தானவ படைகளை தகித்து எரித்தார். அதனால் அவர்களின் மச்சை, எலும்புகள் மற்றும் இரத்தம் உருகத் தொடங்கின. அவர் அந்த மாபெரும் தானவர்களின் விழிகளை பார்வையற்றவையாக செய்தார். யானைகளின் கொழுப்பு உருகி வழிந்தது. தேர்கள் தரையில் சரிந்து விழுந்தன. சுட்டெரிக்கும் வெப்பத்தால் துன்புற்ற குதிரைகளும் தேரோட்டிகளும் பெருமூச்சு விட்டனர். தாகத்தால் அவதிப்பட்ட அவர்கள் நீரை தேடி அங்குமிங்கும் அலைந்தனர். அவர்கள் மலைகளுக்கு இடையிலான பள்ளத்தாக்குகள், பிளவுகள், மலை முகடுகள் மற்றும் காடுகளில் அலைந்து திரிந்தனர். ஒருவரை ஒருவர் சூழ்ந்து கொண்டு நீரை தேடிக்கொண்டிருந்த போதே அங்கு ஒரு பயங்கரமான காட்டுத்தீ மூண்டு சுற்றியிருந்த மரங்கள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கியது. நீரை தேடியவர்கள் தங்கள் கண்முன்னே நீர்ப்பெருக்கை கண்டனர். அது கண்முன்னே தெரிந்தாலும் அவர்களால் அதை அடையவோ அல்லது அதை பெறவோ முடியவில்லை. மிக அருகிலேயே நீர் கிடைக்காததால் பல பெரிய தைத்தியர்கள், அசுரர்கள் தரையில் விழுந்து இறந்து கிடப்பதை காண முடிந்தது. தேர்களும் யானைகளும் கீழே விழுந்தன. குதிரைகள் கடும் சோர்வடைந்தன. அவை அங்குமிங்கும் ஓடின. அவை இரத்தத்தை வாந்தி எடுத்தன. கொழுப்பு உருகியது. இரத்தம் வழிந்தோடியது. கோடிக்கணக்கான தானவர்கள் இறந்து கிடந்தனர். தானவர்களுக்கு இத்தகைய பெரும் அழிவு ஏற்பட்ட போது காலநேமி கடும் கோபமடைந்தான். மிகுந்த கோபத்தால் அவனது விழிகள் செம்பு நிறமாக மாறின. அவன் ஒரு கரிய மேகத்தின் வடிவத்தை கொண்டான். அவனது 100கணக்கான பளபளப்பான தலைமுடிகள் மின்னல் கீற்றுகளைப் போல திகழ்ந்தன. அவன் தன் கரங்களை தட்டி தட்டி எழுப்பிய கம்பீரமான ஒலி இடி முழக்கத்தைப் போல இருந்தது. அது பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்களின் இதயங்களை நடுங்கச் செய்தது. வானம் முழுவதையும் மறைத்து அவன் சூரியனின் ஒளியை முற்றிலுமாக மங்கச் செய்தான். அவன் பெரும் தானவர் படையில் மீது குளிர்ந்த நீரை பொழிந்தான். அந்த நீர் பொழிவை பெற்ற தைத்தியர்கள் படிப்படியாக கனிவும் புத்துணர்ச்சியும் பெற்றனர். வெப்பத்தால் வாடியிருந்த நாற்றுகளும் தளிர்களும் பூமியில் நல்ல மழை பொழிந்தும் புத்துயிர் பெறுவதைப் போல தைத்தியர்களும் புத்துணர்ச்சி பெற்றனர். அதன் பின்னர் வெல்ல முடியாத பெரும் அசுரனான காலநேமி மேக வடிவில் தேவர்கள் மீது பயங்கரமான ஆயுத மழையை பொழிந்தான். அந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் குளிரால் அவதிப்படும் பசுக்களைப் போல தப்பிப்பதற்கான வழியேதும் தெரியாமல் திகைத்தனர். மிகுந்த அச்சத்துடன் அவர்கள் யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்களுக்கு இடையே ஒருவரை ஒருவர் அண்டி பாதுகாப்பை தேடினர். பல்வேறு இடங்களில் அவர்கள் மறைந்து கொண்டனர். அவர்கள் தங்களை மறைத்து கொள்ள முயன்ற போதே காலநேமியால் கொல்லப்பட்டனர். ஆயுதங்களால் தாக்கப்பட்ட தேவர்களின் உடல் உறுப்புகளின் இணைப்புகள் முறிந்து அவர்கள் கீழே விழுவதை காண முடிந்தது. அவர்களின் தலைகள் பிளக்கப்பட்டும் சிதறியும் போயின. தொடைகளும் முழங்கால்களும் முறிந்தன. தேரின் சக்கரங்கள் தலைகீழாக கவிழ்ந்தன. உறுதியான கொடிக்கம்பங்கள் கீழே விழுந்தன. ஆயிரக்கணக்கான குதிரைகளும் பல்லாயிரக்கணக்கான யானைகளும் கொல்லப்பட்டன. சிந்திய இரத்தத்தின் பயங்கரமான பெருக்கினால் அப்பகுதி முழுவதும் கடந்து செல்ல முடியாதவாறு மாறியது.
இவ்வாறு அந்த போரின் போது அளப்பரிய வலிமை கொண்ட மாபெரும் தைத்தியனான காலநேமி மிக குறுகிய காலத்திற்குள் 1,00,000 கந்தர்வர்கள், 5,00,000 யக்ஷர்கள், 5,00,000 கின்னரர்கள் மற்றும் 7,00,000 முன்னணி பிசாசுகளை கொன்றான். மற்ற அசுர இனங்களின் எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. மிகுந்த ஆணவமும் கோபமும் கொண்ட காலநேமி அச்சமின்றி அவர்களில் பல கோடிக்கணக்கானோரை அழித்தான். தேவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பயங்கரமான அழிவின் போது வீரமிக்க அஸ்வினி குமாரர்கள் மிகுந்த சினம் கொண்டனர். அவர்கள் தங்கள் பலவிதமான ஆயுதங்கள் மற்றும் பல்வேறு வடிவங்களிலான கவசங்களுடன் ஒளிவீசி திகழ்ந்தனர். போர்க்களத்தில் இருந்த ஒவ்வொரு தைத்தியனின் மீதும் அவர்கள் 60 அம்புகளை ஏவினர். அந்த அம்புகள் அனைத்தும் அந்த பெரிய தைத்தியர்களின் உடல்களை துளைத்து கொன்று அவற்றின் மூளைகளில் இணைக்கப்பட்டிருந்த இறகுகளுடன் பூமியில் சென்று பதிந்தன. அம்புகளின் தாக்குதலால் காலநேமிக்கு ஒருவாறு சுயநினைவு திரும்பியது. அவன் எண்ணெயால் பூசப்பட்டதும் போரில் சிறந்த ஆயுதமாக கருதப்பட்டதுமான 1,00,000 ஆரக்கால்களை கொண்ட சக்கர வடிவத்தை ஆயுதத்தை அவன் கரத்தில் எடுத்தான். அந்த சக்கரத்தை கொண்டு அஸ்வினி தேவர்களின் தேரின் அச்சை அவன் வெட்டி வீழ்த்தினான். பின்னர் அந்த தைத்தியன் அரவங்களை போன்ற தன்மையுடைய வில்லையும் அம்புகளையும் கரங்களில் எடுத்தான். அவன் சிறந்த மருத்துவர்களின் அஸ்வினி குமாரர்களின் தலைக்கு மேல் அம்புகளை மழையாக பொழிந்து வானத்தையே அம்புகளால் மறைத்தான். அவர்களும் தாங்கள் ஏவிய ஆயுதங்களை கொண்டு அந்த தைத்தியனின் அம்புகள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் இருவரின் இந்த செயலைக் கண்டு அவன் ஆச்சரியமும் கோபமும் கொண்டான். அவன் காலனின் யமனின் தண்டத்தை போன்ற பயங்கரமான ஒரு கதாயுதத்தை கரத்தில் ஏந்தியிருந்தான். அவன் அதை மிகவும் வேகத்துடன் சுழற்றி அவர்களின் தேரின் மீது வீசினான். வானத்தில் வந்து கொண்டிருந்த அந்த கதாயுதத்தை கண்டதும் அஸ்வினி குமாரர்கள் இருவரும் மிகுந்த வேகத்துடன் தங்கள் தேர்களை விட்டு விலகினர். மலையை போன்ற அந்த கதாயுதம் அந்த 2 தேர்களையும் நொறுக்கி தரைமட்டமாக்கியது. பல தங்க தகடுகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கதாயுதம் பூமியையும் பிளந்து சென்றது. அவனது அந்த செயலை கண்ட அற்புதமான போர் முறைகளை கொண்ட அந்த மருத்துவர்கள் வஜ்ராயுதத்தை கொண்டு அந்த பெரிய தானவனை தாக்கினர். வஜ்ராயுதத்தின் பயங்கரமான தாக்குதல்களால் அந்த தானவன் காயமடைந்தான். ஒட்டுமொத்த படையும் கண்டு கொண்டு இருக்கையிலேயே அவனது தேர், கொடிமரம், வில், குடை மற்றும் கவசம் ஆகியவை ஒரு கணத்தில் 100 துண்டுகளாக சிதறின. அஸ்வினி தேவர்களின் அந்த அற்புதமான அதாவது செயற்கரிய செயலை கண்டதும் பயங்கரமான செயல்களையும் மிகுந்த வலிமையையும் கொண்ட அந்த தைத்தியன் போரின் போது நாராயணாஸ்திரத்தை ஏவினான். உடனே வஜ்ராஸ்திரம், வைரம் போன்ற உறுதியான இடி ஆயுதம் செயலற்று போனது. பின்னர் காலநேமி கோபத்துடன் அஸ்வினி தேவர்களை உயிருடன் பிடிக்க முயன்றான். அவனது நோக்கத்தை உணர்ந்த அவர்கள் இருவரும் போர்க்களத்தை விட்டு வெளியேறினர். உடல் உறுப்புகள் அனைத்தும் நடுங்க அவர்கள் காலால் நடந்தே வாசவன் தேவேந்திரன் இருந்த இடத்திற்கு ஓடினர். தைத்தியனான காலநேமி அடிக்கடி கர்ஜித்தவாறே அவர்களை துரத்தினான். கொடூரமான அந்த தைத்தியன் தனது முழு படையுடனும் இந்திர படைகளுடன் அவன் நுழைந்தான். ஒரு கல்பத்தின் முடிவில் யமன் பாய்ந்து வருவதைப் போல அவன் இந்திரனை நோக்கி பாய்ந்து வந்தபோது அவனை கண்ட அனைத்து உயிரினங்களும் கலக்கமடைந்தன. துன்பத்தால் உரத்த குரலில் அலறிய தேவர்கள் இது மகேந்திரனின் தோல்வி என்றும் அது அனைத்து உலகங்களின் அழிவிற்கும் வழிவகுக்கும் என்றும் கருதினர். பெரிய மலைகள் அனைத்தும் அதிர்ந்தன. வானிலிருந்து எரி நட்சத்திரங்கள் விழுந்தன. மேகங்கள் கர்ஜித்து முழங்கின. எல்லா திசைகளிலும் பெரும் ஒலி கேட்டது. பூதங்கள், ஐம்பூதங்கள் மற்றும் உயிரினங்கள் மத்தியில் நிகழ்ந்த அந்த அசுபமான நிகழ்வுகளைக் கண்டு தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் பயந்தனர். அவர்கள் மனதிற்குள் பிரபஞ்சத்தின் தலைவனான வாசுதேவனிடம் சரணடைந்தனர். பிராமணர்களுக்கு உகந்த இறைவனுக்கு வணக்கம். பசுக்கள் மற்றும் பிராமணர்களின் நலனுக்கு உதவும் இறைவனுக்கு வணக்கம். பிரபஞ்சத்திற்கு நன்மை செய்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வணக்கம். கோவிந்தருக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். அந்த கோவிந்தர் நம்மை காக்கட்டும். இவ்வாறு பயத்தால் பீடிக்கப்பட்ட தேவர்கள் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்தனர். அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்பதை அறிந்து
நிறைந்த கருட கொடியை உடைய இறைவன் விழித்தெழுந்தார். தனது யோக நித்திரையிலிருந்து விடுபட்டு அந்த பெருமான் படுக்கையிலிருந்து எழுந்தார். லக்ஷ்மி தேவியின் தாமரை போன்ற கரங்களால் மென்மையாக வருடி பணிவிடை செய்யப்பட்ட தாமரை மலர் போன்ற பாதங்களை கொண்டவர் அவர். இலையுதிர் கால வானம் மற்றும் நீல தாமரையின் பொலிவை ஒத்த மேனி நிறம் கொண்டவர். கௌஸ்துபமணி மார்பில் ஜொலிக்க சூரியனை போன்ற பிரகாசமான தோள் வளைகளை அணிந்தவர். தேவர்களின் கலக்கத்தினை குறித்து சிந்தித்த அவர் வைனதேயனை கருடனை உடனே அழைத்தார். அழைக்கப்பட்டதும் மிகுந்த மனச்சோர்வுடன் இருந்த கருடன் வந்து தயார் நிலையில் நின்றார். பல்வேறு தெய்வீக ஆயுதங்களின் வலிமைமிக்க ஒளியை கொண்ட அந்த பெருமான் கருடனின் மீது ஏறி தேவர்களின் போர்க்களத்திற்கு சென்றார். அங்கே புதிய மேகங்களை போன்ற நிறமும் மிகுந்த கோபமும் கொண்ட மாபெரும் தானவர்களால் தாக்கப்பட்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த தேவேந்திரனை கண்டார். பண உதவி கோரும் துரதிருஷ்டவசமான கூட்டத்தால் சூழப்பட்ட ஒரு மனிதனைப் போல தேவேந்திரன் காணப்பட்டான். தேவர்களால் மீண்டும் மீண்டும் துதிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு துரதிருஷ்டத்திலிருந்து ஒருவரை காக்கும் தூய நற்செயலைப் போல அவர்கள் காக்க அங்கு சென்றார். அப்போது 100 சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதிப்பதைப் போன்ற ஒரு ஒளி பிழம்பை வானத்தில் அந்த தைத்தியர்களின் தலைவன் கண்டான். அந்த ஒளிக்கு மூலம் என்ன என்பதை அறிய தானவர்கள் விரும்பினர். அப்போது கல்பத்தின் முடிவில் தோன்றும் நெருப்பை போல பயங்கரமான தோற்றத்துடன் இருந்த கருடனை அவர்கள் கண்டனர். அதன் மீது அமர்ந்திருந்த ஈடு இணையற்ற ஒளி வீசும் 4 கரங்களை கொண்ட பகவான் ஸ்ரீஹரியை விஷ்ணுமூர்த்தியை அவர்கள் கண்டனர். அவர்களை கண்டதும் அந்த தலைவன் அசுரர்கள் தங்கள் மனங்களில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இவரே அந்த பகவான் கேசவர், எதிரிகளை அழிப்பவர் மற்றும் அனைவருக்கும் அடைக்கலம் அளிப்பவர். இவரை தோற்கடித்தால் தேவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டதாகவே அர்த்தம். இதில் எந்த ஐயமும் இல்லை. இவரை சார்ந்திருப்பதால் தான் திக்பாலகர்களும் திசை காவலர்கள் அமரர்களும் தேவர்களும் யுகங்களின் தங்கள் பங்குகளையும் அவிர்வாகத்தையும் பெறுகின்றனர். இவ்வாறு கூறிவிட்டு காலநேமி உள்ளிட்ட 10 மாவீரர்களான அசுரர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஒன்று கூடி அவரை சூழ்ந்து கொண்டு பலவிதமான ஆயுதங்களால் தாக்கினர். காலநேமி ஜனார்த்தனனை 60 அம்புகளால் தாக்கினான். நிமி 100 அம்புகளாலும் மதனன் 80 அம்புகளாலும் அவரை தாக்கினர். ஜம்பகன் 70 அம்புகளாலும் கும்பன் 10 அம்புகளாலும் அவரை தாக்கினர். மற்ற அசுர தலைவர்கள் ஒவ்வொருவரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தலா 1 அம்பால் தாக்கினர். போரில் அவர்கள் கருடாழ்வாரை தலா 10 ஈட்டிகளால் தாக்கினர். அவர்களின் அந்த செயலை பொறுத்து கொள்ள முடியாத தானவர்களை அழிக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒவ்வொரு தானவனையும் நேராக செலுத்தப்பட்ட 6 அம்புகளால் தாக்கினார். காலநேமி மீண்டும் ஒருமுறை செவிகள் வரை இழுக்கப்பட்ட 3 அம்புகளால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பை தாக்கினான். கோபத்தினால் காலநேமியின் விழிகள் சிவந்திருந்தன. காய்ச்சிய தங்கத்தை போன்ற அந்த 3 அம்புகளும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் பிரகாசமான ஒளி வீசும் கௌஸ்துப மணியின் கதிர்களைப் போல ஜொலித்தன. அந்த அம்புகளால் சிறிது வலி ஏற்பட்டதால் ஸ்ரீஹரியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு கதாயுதத்தை, கனமான தண்டாயுதத்தை கரத்தில் எடுத்தார். அதை உயர்த்தி மிகுந்த வேகத்துடன் அந்த தானவனை நோக்கி வீசினார். அது அவனை சென்றடைவதற்கு முன்பே கடும் கோபமடைந்த அந்த மாபெரும் தானவன் அது காற்றில் பறந்து வரும்போதே 100 அம்புகளால் அதை எள் விதைகளைப் போல சிறு துண்டுகளாக உடைத்தான். இதன் மூலம் அவன் தனது திறமையையும் விரைவாக செயல்படும் ஆற்றலையும் வெளிப்படுத்தினான். அதன் பின்னர் கடும் கோபமடைந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கொடிய முனைகளை கொண்ட ஒரு பயங்கரமான ஆயுதத்தை கரத்தில் எடுத்தார். அதை கொண்டு அவர் அந்த அசுரனின் இதயத்தை மிக வேகமாக தாக்கினார். ஒரு கணத்தில் உணர்வு திரும்ப பெற்ற காலநேமி எனும் அந்த மாபெரும் அசுரன் கூர்மையான முனையையும் தங்க மணிகள் இணைக்கப்பட்டு உரத்த சிரிப்பொலியை போன்ற சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு சக்தி ஆயுதத்தை கரத்தில் எடுத்தான். திதியின் மகனான அவன் அந்த ஆயுதத்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இடது கரத்தை தாக்கினான். அதிலிருந்து இரத்தம் கசிய தொடங்கிய நிலையில் அந்த ஆயுதத்தால் தாக்கப்பட்ட அவரது கரம் அடிக்கடி மின்னல் கீற்றுகள் தோன்றும் நீல நிற மேகத்தை போல பிரகாசித்தது. அப்போது சினமடைந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு பெரிய வில்லையும் உயிரை பறிக்கும் முக்கிய உறுப்புகளை துளைக்கக்கூடிய கூர்மையான முனைகளை கொண்ட 17 அம்புகளையும் எடுத்தார். 9 அம்புகளால் 6 மற்றும் 3 அந்த அசுரனின் இதயத்தையும், 4 அம்புகளால் தேரோட்டியையும் கொடியையும், 1 அம்பால் வில்லின் நாணையும் வில்லையும்
மற்றொரு அம்பால் அவனது கரத்தையும் துண்டித்தார். குறைகளால் மதிமயங்கிய ஒரு மனிதனைப் போல அவன் இதயத்தில் ஆழமாக காயமடைந்தான். வழிந்தோடிய இரத்தத்தால் அவன் உடல் முழுவதும் சிவந்து போனது. உயர்ந்த உருவம் கொண்ட அவனது மனம் வலியால் கொந்தளித்தது. காற்றினால் அசைக்கப்படும் சுக பலாச மரத்தைப் போல அவன் உடல் நடுங்கியது. அவன் நடுங்குவதைக் கண்ட கேசவன் ஒரு கதாயுதத்தை கரத்தில் எடுத்தார். காலநேமியை கொல்லும் நோக்கத்துடன் அதை மிகுந்த வேகத்துடன் அவர் மீது வீசினார். அந்த பயங்கரமான கதாயுதம் உடனடியாக காலநேமியின் தலையில் விழுந்தது. அந்த அசுரனின் கிரீடமும் தலையும் சிதறி துண்டுகளாயின. அவன் உடல் முழுவதும் உள்ள துளைகளிலிருந்து இரத்தம் கசிந்தது. தாதுக்கள் வழிந்தோடும் மலையைப் போல அவன் காட்சியளித்தான். உடல் சிதைந்து உணர்விழந்து உயிரின்னும் உடலை விட்டு நீங்காத நிலையில் அவன் தன் தேரிலேயே சரிந்து விழுந்தான். அந்த தானவன் தேருக்குள் விழுந்தபோது எதிரிகளை அழிப்பவரும் சக்கராயுதத்தை ஏந்தியவருமான அச்சுதன் புன்னகையுடன் பின்வரும் வார்த்தைகளை கூறலானார். அசுரனே, நீ இப்போது விடுவிக்கப்படுகிறாய். செல், உனக்கு இப்போது சிறிது நிம்மதி கிடைக்கலாம். உயிரோடு இரு. சிறிது காலத்திற்கு பின்னர் நானே உன்னை முற்றிலுமாக அழிக்கப் போகிறேன். அனைத்து உலகங்களுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் அந்த இறைவனை கண்டு அஞ்சிய தேரோட்டி காலநேமியின் தேரை ஒரு கன பொழுதில் வெகு தொலைவிற்கு எடுத்துச் சென்றான். இது ஸ்ரீ கௌமாரிகா காண்டத்தின் 19ஆம் அத்தியாயமானது இனிதே நிறைவடைந்தது.